கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நிறைய கிறிஸ்தவர்கள் ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, நம்ம தேவனை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவருக்கு பின்னாடி நம்மளுடைய சுயத்தை வெறுத்து சிலுவையை எடுத்து பின்னாடி போய்க்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் நிறைய நேரம் என்ன நடக்குதுன்னா, நமக்கு கூட இருக்கிறவர்களே நம்மளை என்ன பண்றாங்க, பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா என்னன்னா, இவ்வளோ நாள் இவன் எங்களோட தானே இருந்தான், இவ்வளோ நாள் நம்ம கூட சேர்ந்து எல்லாத்தையும் தானே செஞ்சான், திடீர்னு என்ன இவன் சினிமாவுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறான், டிவியில் மூவிஸ் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறான், நாடகம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறான், அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான், பொறாமை படக்கூடாதுன்னு சொல்கிறான், புறங்குறக்கூடாதுன்னு சொல்கிறான், இச்சையான காரியங்கள் பார்க்கக்கூடாது, போர்னோகிராஃபி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறான், வேதத்தை தியானிக்க சொல்கிறான். இவ்வளோ நாள் இதெல்லாம் இவன் பண்ணலையே, திடீர்னு இவன் என்ன இதெல்லாம் பண்ணிட்டு நம்மகிட்ட அட்வைஸ் பண்ணுறான்னு சொல்லி நம்மளை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொறாமப்படுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளை பார்த்து ஏளனமாக பேசுவாங்க. ஏன்னா நம்ம தேவனிடத்துல போகும்போது அந்த ஒளி என்ன பண்ணுன்னா, நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம கூட தங்க விடாது. ஏன்னா அவர்கள் இன்னும் தேவனை அறியாமல் இருக்கிறாங்க. அவர்கள் இந்த உலகத்தின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குள்ள அன்பு இருக்காது. அதாவது என்னன்னா, மாம்ச பிரகாரமான அன்பு இருக்கும். ஆனால் தேவனுடைய அன்பு அவங்களிடத்துல இருக்காது. அப்படி என்னன்னா, நமக்கு ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து தான் எல்லாரும் என்ன பண்ணாலும் ஒரு அன்பு செலுத்துவாங்க. ஆனால் கடவுளுடைய அன்பு என்னன்னா, எந்த பிரதிபலனும் இல்லாத ஒரு அன்பு தான் தேவனிடத்தில் இருக்கும். அந்த அன்பு அவர்களிடத்தில் இல்லாதனால தான் என்ன ஆகுதுன்னா, நம்ம தேவனுக்கு பிரியமாய் ஒவ்வொரு நாளும் மாறும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்மளை பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் தேவனிடத்தில் இல்லை. சப்போஸ் அவங்க தேவனிடத்துல பிரியமா இருக்கிறாங்க, தேவனை போல ஒவ்வொரு நாளும் அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறாங்கன்னா, கண்டிப்பா அவர்கள் நம்மை பார்த்து பகைக்க மாட்டாங்க. யோவான் 15:18 நீங்க வாசிச்சீங்கன்னா, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். இயேசு கிறிஸ்து சொல்றாருல, உலகங்கிறது என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிற மக்கள், தேவனை அறியாம இருக்கிற மக்கள், சாத்தானுடைய பிடியில் இருக்கிற மக்கள், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தேவனிடத்துல போகிறது அவங்களுக்கு பிடிக்காது. அந்த காலத்துலயும் அதே தான். இயேசு கிறிஸ்து பகைத்தவர்கள் முக்கியமானவர்கள் இந்த பரிசேயர் தான். அவர்களுக்கு எல்லாமே தெரியும், வேதம் தெரியும், வேதத்தை கரைத்து குடித்தவர்கள். ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவை பகைத்தார்கள். ஏன்னா அவர்களுக்கு அந்த அன்பு இல்லை. தேவனை பற்றி அறிகிற அறிவு கிடையாது. தேவன் எப்படிப்பட்டவர், அவர் அன்புள்ளவருங்கிறது அவருக்கு தெரியாம தேவன் அவர்களை எப்படி பார்த்தாங்கன்னா, ஒரு கடினமான முதலாளியாய் பார்த்தார். ஆனா இயேசு கிறிஸ்து அவர்களிடத்துல பிதா அன்புள்ளவர், அவர் ஒரு தகப்பனை போன்றவர், நான் உங்களுக்காக தான் இந்த உலகத்துல வந்திருக்கிறேன், உங்க பாவங்களை மீட்டுக்கொண்டு தான் வந்தேன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணவே முடியல. அது எப்படி இவன் நம்மளுடைய பாவங்களை மீட்டுக்கொள்வானா? இவரே ஒரு பாவி, கடவுளை தவிர வேற யாருமே பரிசுத்தவான் கிடையாது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, தான் ஒரு பரிசுத்தவான் மாதிரி காமிச்சுக்கிறார். அதேதான் நம்மளுக்கும். நம்ம தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்தமாய்